We thank God for these meditations that or the study that we have on Wednesdays. இந்த புதன்கிழமைகளிலே நாம் செய்கிறதான இந்த வேத தியானத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். You know, the Lord has been helping us to progressively meditate upon this great salvation. இந்த பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கும்படியாக தேவன் உதவி செய்து கொண்டு வருகிறார். And this great salvation is a progressive salvation. இந்த பெரிய இரட்சிப்பானது முன்னேறுகிற இரட்சிப்பாய் இருக்கிறது. We have heard very clearly that our spirit was saved when we were born again. நாம் மறுபடியும் பிறந்த பொழுது நம்முடைய ஆவி இரட்சிக்கப்பட்டது என்பதை தெளிவாக கேட்டோம். Our soul realm is being saved. நம்முடைய ஆத்தும மண்டலமானது தொடர்ந்து இரட்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. And our body shall be redeemed. நம்மளுடைய சரீரம் மீட்கப்படும். So we see this great three dimensions of salvation. இந்த பெரிதான மூன்று பரிணாம இரட்சிப்பை நாம் பார்க்கிறோம். The salvation of God in three dimensions, in three realms. இந்த தேவனுடைய இரட்சிப்பானது மூன்று பரிணாமங்களிலும் மூன்று வகைகளிலும் இருக்கிறது. And we thank God, His deep desire is to present us faultless in the realm of our spirit, soul and body. நம்மளுடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே தேவன் நம்மை மாசற்றவர்களாக நிறுத்த விரும்புகிறதற்காக நன்றி செலுத்துவோம். And we thank God for all the light He has shed on our pathway until now. இப்பொழுது வரை நம்முடைய வழியிலே தேவன் கொடுத்ததான வெளிச்சத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். We must move on today. இன்று நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். Last Wednesday, கடந்த புதன்கிழமை நாம் கேட்டோம் that there is we were circumcised. நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறோம். You know, but there is a circumcision now. ஆனால் இப்பொழுது ஒரு விருத்த சேதனம் தேவை. We are being circumcised. நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம். We will be circumcised. நாம் விருத்த சேதனம் பண்ணப்படுவோம். You know, there's a cutting away of that flesh. அந்த மாம்சம் களைந்தெறியப்பட வேண்டியதாக இருக்கிறது. As we heard, when we were born again, நாம் கேட்டது பொழுது மறுபடியும் நாம் பிறந்தது போல நம்முடைய பாவம் துண்டிக்கப்பட்டது. You know, it was stopped. That supply was stopped. அங்க அந்த வருகிற காரியம் நின்று விட்டது. Sin was not cut out. ஆனால் பாவமானது களைந்தெறியப்படவில்லை. நம்மிடத்திலிருந்து எடுத்து போடப்படவில்லை. But we see that God is working it out today in our lives. ஆகையால் தேவன் அந்த இடத்தை எடுக்க விரும்புகிறார். Our sins were forgiven. நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. But we thank God today He is delivering us from everything that is of sin within us in our flesh. நமக்குள்ளாக இருக்கிற பாவமான எல்லா காரியங்களையும் அவர் எடுத்து போடுகிறதற்காக நன்றி செலுத்துவோம். You know, so there is a cutting out work God is doing in this progressive salvation. ஆகையால் இப்பொழுது இந்த முன்னேறுகிற இரட்சிப்பிலே களைந்தெறிகிற ஒரு காரியத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். God is cutting away my mind. தேவன் என்னுடைய சிந்தையை அவர் களைந்தெறிகிறார். He is cutting away my emotions. என்னுடைய உணர்வுகளை அவர் களைந்தெறிகிறார். He is cutting away my will. என்னுடைய சித்தத்தை களைந்தெறிகிறார். And his mind, அவருடைய சித்தம், his emotions, அவருடைய உணர்வுகள், and his will, அவருடைய சித்தம் may develop in me. எனக்குள்ளாக வளரும்படியாக செய்கிறார். So he is pruning my soul life. ஆகைய என்னுடைய ஆத்தும மண்டலத்தை அவர் சரி செய்கிறார். So that his soul life may come forth in me. எனக்குள்ளாக அவருடைய ஆத்தும ஜீவன் வரும்படியாக செய்கிறார். If you want his opinions, ஆகையால் அவருடைய கருத்தை உங்களுக்கு வேண்டுமென்றால், அவருடைய உணர்வு வேண்டுமென்றால், அவருடைய விருப்பம் வேண்டுமென்றால், உங்களுடைய பங்காக வேண்டுமென்றால், we must allow the Lord to deal with our soul life. நம்மளுடைய ஆத்ம ஜீவனை தேவன் கிரியை செய்யும்படியாக அனுமதிக்க வேண்டும். We must come into an encounter with God, as we heard last week. கடந்த வாரம் கேட்டது போல தேவனோடு கூட நாம் சந்திக்க வேண்டும். When we spend more time with an individual, ஒரு தனிநபரோடு கூட நாம் அதிக நேரம் செலவழிக்கும் பொழுது, that there is a taking away or receiving something from that individual. அந்த தனிநபரில் இருந்து நாம் ஒரு சில காரியங்களை எடுத்து செல்வோம். Yes, so he also takes away something and we also receive something from that individual. அந்த நபரிலிருந்து நாமும் எடுத்துக்கொள்கிறோம், அவரும் நம்மிடத்திலிருந்து எடுத்து செல்வார். And that is so with our relationship with God. அப்படியாகவே தேவனோடு கூட நாம் கொண்டிருக்கிற உறவும் இருக்கிறது. நாம் தேவனை சந்திக்கும் பொழுது, encounter his person, அந்த நபரை நாம் சந்திக்கும் பொழுது, in our day-to-day life, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே beautiful
happens in our lives. நம்முடைய வாழ்க்கையில சில அழகான காரியங்கள் நடக்கிறது. And something continues to happen in our lives. நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான ஒரு காரியம் நடக்கிறது. Where we begin to see an increase of him. அவருடைய பெருக்கத்தை நாம் அங்க அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். Of us in our lives. நம்முடைய குறைதலை நாம் அனுபவிக்கவும் ஆரம்பிக்கிறோம். Very clearly last Wednesday. கடந்த புதன்கிழமை தெளிவாக கேட்டோம். Many a time we do not consider the Lord as a person. அநேக வேளைகளிலே தேவனை நாம் ஒரு நபராக அணுகுகிறதில்லை. And that is reflected in many areas of our lives. நம்முடைய வாழ்க்கையின் அநேக பகுதிகளிலே இதை நாம் பார்க்கிறோம். Our time of worship, நம்முடைய ஆராதனையாக இருந்தாலும் சரி, our gathering together, நம்முடைய கூடுகையாக இருந்தாலும் சரி, our prayer, நம்முடைய ஜெபமாக இருந்தாலும், many a time though we know that our God is a person, அநேக வேளைகளிலே தேவன் நாம் நபர் என்று அறிந்திருந்தாலும் that is not the way we deal with the person of the Lord, or we relate with the person of the Lord. எப்படியோ ஒரு அவரை நாம் ஒரு நபராக அணுகுகிறதில்லை. That is a dangerous trend today we find among God's people. தேவ ஜனங்களின் மத்தியிலே இந்த ஆபத்தான ஒரு போக்கை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Now we know that in the pandemic, இந்த கொள்ளை நோயின் சமயத்திலே most of us are not able to go into a formal gathering. ஒரு கூடுகைக்கு நாம் செல்ல முடியவில்லை. தேவனுடைய வீட்டிற்கு செல்ல முடியவில்லை. But we gather in our own homes. நம்முடைய வீடுகளிலே நாம் கூடுகிறோம். Watch over our attire. இப்பொழுது நம்முடைய உடையை நாம் கவனிக்க வேண்டும். Our dress. நம்மளுடைய ஆடையை நாம் கவனிக்க வேண்டும். The way we dress, எப்படியாக நாம் அணிந்து கொள்கிறோம், the way we sit, நாம் எப்படி அமர்கிறோம், such as to our posture, நாம் எப்படி உட்கார்கிறோம், and our mentalities, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது. No, these are very important. இவைகள் மிக முக்கியமாகும். Why many a time there is no increase of him is we don't deal with him, or we do not relate to him as a person. அநேக நேரங்களிலே நம்மளுக்கு ஏன் பெருக்கம் காணப்படுகிறதில்லை என்றால் அவரை நாம் ஒரு நபராக அணுகுகிறதில்லை. Because we don't meet with him and treat him as a person, we miss out that deposit in our lives. அவரை ஒரு நபராக நாம் சந்திக்காமல் இருப்பதினால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான காரியங்களை நாம் இழக்கிறோம். So this is very very important, and I would like to share that tonight with all of us. ஆகையால் இது மிக முக்கியமாக இருக்கிறது. But if we consider him as a person, ஆனால் அவரை ஒரு நபராக அணுகினால், and we treat him as a person, அவரை ஒரு நபராக நீங்கள் சந்தித்தால், then surely there will be an input into our lives. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியம் நடக்கும். Something beautiful will begin to happen and will continue to happen with us. ஒரு அழகான காரியம் நமக்கு ஆரம்பிக்கும், அது தொடர்ச்சியான அது நடக்கும். Greater, அவர் அதிகமாக வளருவார். And we will grow lesser, as Weymouth translation says. நாம் குறைவாக வளருவோம், செல்வோம். And so we see there's a great need here for us to be deliberate in our own lives. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே தீர்க்கமாக நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். I also shared towards the end. இந்த கடைசியிலே நான் பகிர்ந்து கொண்டேன். I cannot speak for others. மற்றவர்களுக்காக நான் பேச முடியாது. But there are things about my intellect that are wrong, and I desire God to change me in that realm. ஆனால் என்னுடைய அந்த சிந்தையின் மண்டலத்திலே अनेक தவறான காரியங்கள் இருக்கிறது. தேவன் அதை மாற்ற வேண்டும் என்று நான் சொன்னேன். There are some things about my emotions. என்னுடைய உணர்வுகள் சில காரியங்கள் இருக்கிறது. That have yet to be healed or saved. இன்னும் ஆரோக்கியப்படம் அடைய வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் அந்த இடங்களிலே. There are some things about my will that get in the way of God's will. தேவனுடைய சித்தத்தின் வழியிலே என்னுடைய சித்தம் காணப்படுகிறதை பார்க்கிறேன். My will gets into the will of God's will. அவருடைய சித்தத்தின் வழியிலே என்னுடைய சித்தம் காணப்படுகிறதை பார்க்கிறேன். I have some wrong attitudes. சில தவறான மனப்பாங்கு காணப்படுகிறதை பார்க்கிறேன். I know that all my desires are not Christ-like. என்னுடைய எல்லா வாஞ்சைகளும் கிறிஸ்துவை போல இல்லை என்பதை நான் பார்க்கிறேன். And as I said, I am honest, by the grace of God, to tell each one of us that I desperately need more of Christ in my own life. என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அவருடைய இரட்சிப்பானது அதிகம் தேவை என்பதை நான் உணர்கிறேன் என்பதை நான் தேவனுடைய கிருபையினால் நேர்மையாக சொன்னேன். I thank God for these convictions that are growing within me. எனக்குள்ளாக வளர்கிற இந்த உணர்வுகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். And these times of pandemic is giving me more time to be with the Lord.
தேவனோடு கூட அதிக நேரம் செலவழிக்கும்படியாக இந்த கொள்ளை நோயின் நாட்கள் எனக்கு உதவி செய்கிறது. And I realize I need more of his word. அவருடைய வார்த்தை அதிகம் தேவை என்பதை உணர்கிறேன். I need more of his spirit. அவருடைய ஆவி அதிகம் தேவை. I need more of his working in my life. என்னுடைய வாழ்வில் அவருடைய கிரியை அதிகமாக தேவை. I realize that I need more of his deliverance in my life. என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய விடுதலை அதிகமாக தேவை. And to sum it up all, I need more of him and his salvation within me. சுருக்கமாக சொன்னால் அவரையும் அவருடைய ரட்சிப்பும் எனக்கு அதிகமாக தேவை. I want to move on tonight. தொடர்ந்து தியானிக்கலாம். I would like to say, saints, we have not arrived yet in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் நாம் அடையவில்லை. We haven't arrived our destiny. நம்மளுடைய இலக்கை நாம் இன்னும் அடையவில்லை. We have not arrived to our final salvation. நம்மளுடைய கடைசி ரட்சிப்பை நாம் இன்னும் அடையவில்லை. We haven't come to the end of our salvation. நம்மளுடைய ரட்சிப்பினுடைய இறுதி பகுதிக்கு இன்னும் நாம் வரவில்லை. If you think you have for any reason, அப்படியாக அடைந்து விட்டேன் என்று நினைத்தால், then you have to pray for me. எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Because I feel I have not come. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் நாம் இன்னும் வரவில்லை என்று. My salvation. என்னுடைய ரட்சிப்பின் இறுதிக்கு வரவில்லை என்று நான் நினைக்கிறேன். I feel within me that I haven't arrived yet. எனக்குள்ளாக நான் நினைக்கிறேன் இன்னும் நான் வரவில்லை என்று. But if any of you think that you have, then you need to pray for me. ஆனால் அடைந்து விட்டேன் என்று நினைத்தால் நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும். All humility to all of us. எல்லோருக்கும் ஒரு தாழ்மையோடு கூட சொல்கிறேன். We haven't made it yet in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் நாம் அதை அடையவில்லை. Salvation is progressive. ரட்சிப்பானது தொடர்கிற ஒன்று. You know, we see that many find it difficult to accept that truth. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அநேகர் கடினப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Receive this truth that salvation is progressive. அந்த रक्षिपानது என்கிற இந்த சத்தியத்தை அறிவதற்கு उद्धार प्रगतिशील है, उसको विश्वास करना स्वीकार करना उनको मुश्किल होता है. You know, so we see very clearly. ஆகவே நாம் தெளிவாக பார்க்கிறோம். You know that salvation is இந்த ரட்சிப்பானது முன்னேறுகிற ஒன்றாக இருக்கிறது. We have not yet come to the end. நம்முடைய ரட்சிப்பினுடைய இறுதி பகுதிக்கு இன்னும் நாம் வரவில்லை. Yes, we thank God that God is progressively taking us அந்த இலக்குக்கு தேவன் தொடர்ச்சியாக நம்மை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். So I want to say to us, let us not இரண்டு தொப்பிகளை நாம் அணிய வேண்டாம் என்று சொல்கிறேன். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Either you got it all, மறுபடியும் பிறந்த பொழுது எல்லாவற்றையும் பெற்றுவிட்டீர்கள், அது ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் இன்னும் அதிக தேவை என்பது இருக்கிறது. So we need to settle this. இதை நாம் நம்முடைய இதயத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டு விதமாக இருக்க முடியாது. சில வேளைகளிலே எல்லாம் பெற்றுவிட்டேன் என்று நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய பயங்கரமான வாழ்க்கையும் நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது நீங்கள் நினைக்கலாம் தேவனுடைய தேவை எனக்கு அதிகம் தேவை என்று. I would like to say, saints, அப்படியாக இரண்டு வகையிலே நாம் செல்ல முடியாது. And I want to share my conviction. இன்று இரவு என்னுடைய உணர்வுகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். I have said amen to this call and this salvation. என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே இந்த அழைப்பிற்கும் இந்த ரட்சிப்பிற்கும் ஆமென் என்று நான் சொல்லி இருக்கிறேன். No. I have said amen to this salvation. இந்த ரட்சிப்பிற்கு நான் ஆமென் என்று என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்லி இருக்கிறேன். Amen kal diya hai. I have told. I have said amen. Yes, correct. I have said amen to இந்த சத்தியத்திற்கு ஆமென் என்று and I have submitted my life. அவருடைய ஆளுகைக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். Yes. I have said இந்த சத்தியத்திற்கு ஆமென் என்று சொல்லி and I am submitting என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். And I am also submitting myself to the dealings of the மேலும் Holy நான் Spirit. ஆவியானவருடைய கிரியைகளுக்கும் என்னை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். And I thank God for the deep convictions God is bringing about. என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே தேவன் ஆழமாக உணர்த்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். I know that God revealed this to me. பல வருடங்களுக்கு முன்பாக இதை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார், எனக்கு தெரியும். ஆனால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையை அவர்
gave me a lease of என்னுடைய life வாழ்க்கையை again அவர் to காப்பாற்றி me, புதிய இலைகளை கொடுத்திருக்கிறார். that I may live with a greater seriousness of this salvation which I embraced and பல accepted many வருடங்களுக்கு years முன்பாக ago. நான் தழுவிக்கொண்ட இந்த ரட்சிப்பை நான் வாழும்படியாக தேவன் எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். But I thank God for the opportunity He has given மறுபடியுமாக to me தேவன் again கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். to say amen to this truth புதிதாக afresh in இந்த my life. சத்தியத்திற்கு ஆமென் என்று சொல்லும்படியாக எனக்கு வழி கொடுத்திருக்கிறார். To submit my life to Him புதிதாக afresh. தேவனிடத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்படியாக செய்திருக்கிறார். And His lordships and His dealings, the dealings of the ஆவியானுடைய Holy Spirit. கிரியைக்காகவும் தேவனுடைய ஆளுகைக்காகவும் ஒப்புக் கொடுக்கும்படியாக புதிதாக எனக்கு வழி கொடுக்கிறார். And I have accepted this new work என்னுடைய of God வாழ்க்கையில in இந்த my life புதிதான afresh. கிரியையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். I have accepted this newfound இந்த புதிதாக responsibility. பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படியாக நான் செய்வதனால் इस प्रकार करने से, in so doing, I have laid on Him the responsibility to do a complete work என்னுடைய in my வாழ்க்கையிலே life. அந்த முழுதான கிரியையை செய்வதற்கான அந்த பொறுப்பை முழுமையாக தேவனிடத்திலே நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். In so doing, இப்படி செய்வதனால் I have laid my life on என்னுடைய Him, or I have given என்னுடைய my வாழ்க்கையை life to Him. அவரிடத்திலே நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். And I have given Him the அவருக்கு அந்த பொறுப்பை நான் responsibility ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். to do a complete work என்னுடைய in வாழ்க்கையிலே my life. முழுமையான கிரியை செய்து முடிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். Yes. So, அப்படி in so செய்வதன் மூலமாக doing, I have given Him or laid all responsibility on Him to do a என்னுடைய complete work வாழ்க்கையிலே in அந்த my life. முழுமையான காரியத்தை செய்யும்படியான பொறுப்பை முழுமையாக தேவனுடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். Yes. Hallelujah. This is my conviction with which I stand here. இப்படிப்பட்டதான உணர்த்துதலோடு கூட நான் இந்த இடத்திலே நிற்கிறேன், பேசுகிறேன். தேவ ஜனங்களே, We have become அவருடைய His கையின் workmanship. கிரியைகளாக நாம் மாறி இருக்கிறோம். When we turn to the எபேசியர் book of நிருபத்தை Ephesians, வாசிக்கும் பொழுது the book of இரண்டாம் Ephesians அதிகாரம் chapter 2 10ஆம் and வசனம் verse 10, இப்படியாக we நாம் read வாசிக்கிறோம். like this. For we are His workmanship, created in Christ Jesus unto good works. நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். Yes. I would like to read that from NLT. Yes. For we are His நாம் அவருடைய masterpiece. கரத்தின் கிரியையாயிருக்கிறோம். He has created us anew அவர் in Christ கிறிஸ்துவுக்குள்ளாக Jesus. நம்மை புதிதாக உருவாக்கி இருக்கிறார். We are நாம் His அவருடைய masterpiece. கரத்தின் கைவண்ணமாயிருக்கிறோம். Another translation says, we are His. நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். Yes. So remember, நம்மை in அவர் saving ரட்சித்ததினால் நம்மை in அவர் saving ரட்சித்ததினால் us, in saving, हमें बचाने, நம்மை ரட்சித்ததின் மூலமாக बचाने से या. In saving us, we have become His நாம் அவருடைய workmanship. கையின் கிரியைகளாக மாறி இருக்கிறோம். Yes. So remember one thing, that we have become His அவருடைய கரத்தின் workmanship. கிரியைகளாக நாம் மாறி இருக்கிறோம். Yes. We are நாம் His அவருடைய masterpiece. கரத்தின் கைவண்ணமாயிருக்கிறோம். You and I, we are நீங்களும் His நானும் masterpiece. அவருடைய கரத்தின் கைவண்ணமாயிருக்கிறோம். We are நாம் His அவருடைய கரத்தின் handiwork. கிரியையாயிருக்கிறோம். That work He has நமக்குள்ளாக begun அந்த in us கிரியை அவர் ஆரம்பித்திருக்கிறார். is something that He wants to அதை அவர் continue in தொடர்ச்சியாக us. செய்ய விரும்புகிறார். Yes. There is a peace
of the master in அந்த each one of கலைஞனுடைய us. ஒரு பாகம் நமக்குள்ளாக காணப்படுகிறது. There's a piece of the master. அந்த கலைஞனுடைய ஒரு பாகம் நமக்குள்ளாக எல்லோருக்கும் உள்ளும் காணப்படுகிறது. Yes. There is a piece of that master. நாம் எல்லோருக்குள்ளாகவும் அந்த கலைஞனுடைய ஒரு பாகம் காணப்படுகிறது. Yes. You know, a piece of him அவருடைய is ஒரு within us. பாகம் நமக்குள்ளாக இருக்கிறது. A part அவருடைய of him பகுதி is in us. நமக்குள்ளாக இருக்கிறது. And he is working அவருடைய in கிரியைகள் us. நமக்கு இருக்கிறது. As we read in the book of Philippians chapter பிலிப்பியர் 2, 2ஆம் அதிகாரத்திலே வாசிப்பது போல may the Holy Spirit make this or reveal this ஆவியானவர் இதை unto us. நமக்கு உணர்த்தட்டும், வெளிப்படுத்தட்டும். There is a piece of அந்த the கலைஞனுடைய master ஒரு in பாகம் us. நமக்குள் இருக்கிறது. And he அவர் is நமக்குள்ளாக working in கிரியை us. செய்கிறார். As we read here in Philippians chapter 2 verse 13, for it is God which worketh in you. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். So let me say this, there's a piece of அந்த the கலைஞனுடைய master ஒரு in பாகம் us, நமக்குள்ளாக இருக்கிறது. and he அவர் is நமக்குள்ளாக working in கிரியை us செய்கிறார். to will விருப்பத்தையும் and to do of his அவருடைய good pleasure. சித்தத்தின்படி செய்கையையும் செய்வதை அவர் Hallelujah. கிரியை செய்கிறார். You know, so he is doing நமக்குள்ளாக a ஒரு work in கிரியை அவர் us. செய்கிறார். We are நாம் his அவருடைய கரத்தின் handiwork. கிரியையாய் இருக்கிறோம். We are his அந்த கலைஞனுடைய masterpiece. கைவண்ணமாக இருக்கிறோம். We are his அவருடைய கரத்தின் workmanship. கிரியையாய் இருக்கிறோம். A part of the அந்த master கலைஞனுடைய is ஒரு in பாகம் us. நமக்குள்ளாக இருக்கிறது. That is where the அங்குதான் work அந்த has கிரியை begun, ஆரம்பிக்கிறது. and he is நமக்குள்ளாக அவர் working in தொடர்கிறார். us to do his will. He is working in us both to will and to do அவருடைய his good சித்தத்தை pleasure. விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். Yes. இதை So நீங்கள் உணர்ந்து remember கொள்ளுங்கள். that. There is something upon the heart அந்த of the கலைஞனுடைய master. இருதயத்திலே ஒரு காரியம் இருக்கிறது. The one who has begun அவரே that அந்த work in காரியத்தை us, ஆரம்பித்திருக்கிறார். both to will and to do in you உங்களுக்குள்ளாக and in me. எனக்குள்ளாக அதை செய்யும்படியாக விருப்பமும் செய்கையும் கொண்டிருக்கிறார். Now when we turn to the Psalm சங்கீதம் 138, 138 நாம் வாசிக்கும் பொழுது Psalm சங்கீதம் 138. 138 Thank you, Lord. Psalm 138. And verse 8ஆம் வசனம், 8. The Lord will perfect. The Lord will perfect. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். Yes. You know, the Lord spoke this word சில some வருடங்கள் time back to me சில very காலங்கள் personally. முன்பாக தேவன் தனிப்பட்ட விதமாக என்னோடு கூட இதை பேசினார். The Lord will கர்த்தர் எனக்காக perfect யாவையும் செய்து முடிப்பார். that which என்னை concerneth குறித்ததான me. காரியங்களை அவர் செய்து முடிப்பார். Hallelujah. What a என்ன ஒரு word that is. வார்த்தை இது. I remember that day that God spoke this word very என்னுடைய personally இருதயத்திலே to my தனிப்பட்ட heart. விதமாக பேசி அந்த நாளை நான் நினைக்கிறேன். It is He who both wills and who will do அவரே this அந்த work in me. விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். You know, as we read from Philippians chapter பிலிப்பியர் 2 verse 13. 2:13 வாசிக்கிறது போல, And the psalmist says here, the Lord will perfect that which அங்கே concerneth சங்கீதக்காரன் me. சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். Thy mercy, O Lord, உமது கிருபை, thy தேவனே mercy, O உமது Lord, கிருபை என்றும் உள்ளது. endureth forever. Forsake not the works of thine உமது own கரத்தின் hands. கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. Hallelujah. You have begun that அந்த handiwork உம்முடைய in me. கரத்தின் கிரியையை எனக்குள்ளாக நீரே ஆரம்பித்தீர். And இங்கு the psalmist சங்கீதக்காரன் சொல்கிறார், says, Lord, you will perfect என்னை that குறித்ததான concerning காரியங்களை me. நீர் சரி செய்வீர், எல்லாவற்றையும் முடிப்பீர். Thy mercy, O உம்முடைய Lord, கிருபை will do இதை this. தேவனே இது செய்யும் என்று சொல்கிறார். It endureth அது எப்பொழுதும் forever. இருக்கிறது. Forsake not the works of thine own உமது hands, O கரத்தின் God. கிரியைகளை Hallelujah. நெகிழ விடாதிருப்பீராக.
And I want to say that is the prayer of the psalmist, and சங்கீதக்காரனுடைய ஜெபம் இதுவாகவே இருந்தது, என்னுடைய ஜெபமும் இதுவாகவே இருக்கிறது. Hallelujah. என்னுடைய விசுவாசம் இதுவே, என்னுடைய அறிக்கை இதுவே. Oh Lord, thou will perfect that is என்னை குறித்ததான காரியங்களை தேவனே நீர் செய்து முடியும். Thou will perfect, thou will bring to completion that salvation which you have begun in me. உம்முடைய கைவண்ணம் என்னிலே ஆரம்பித்திருக்கிறது, அதை தேவனே நீர் முடித்து அருளும் என்று நான் ஜெபிக்கிறேன். Thy mercies will flow in this direction. என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கிருபையானது இந்த வழியிலே தொடரட்டும் தேவனே. That mercy that உம்முடைய கிருபை என்றென்றும் உள்ளது. And you will not forsake the works உம்முடைய of thine கரத்தின் own கிரியையை hands. நீர் நெகிழ விடாதிருப்பீராக. Hallelujah. என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் இது. என்னை நான் ஞாபகப்படுத்துகிறேன். And to bring it before இந்த my God in தேவனிடத்திலே இந்த prayer. ஜெபத்தோடு கூட நான் வருகிறேன். The Lord will not forsake his own தேவனே handiwork. உம்முடைய கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிரும். He will not இதை just நீர் reject it. வெறுக்க மாட்டீர். But I must be open and be yielded to the Lord with this அதற்காக great இந்த பெரிய conviction. அறிக்கையோடு கூட நான் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். As நான் I said சொன்னது a while போல back, இப்படியாக நான் செய்வதனால், in என்னை நான் yielding ஒப்புக் கொடுப்பதனால், myself, I have said yea to my God, என்னுடைய amen to தேவனுக்கு my ஆமென் God. என்று சொல்லியிருக்கிறேன். I have found a new responsibility எனக்குள்ளாக within ஒரு myself. புதியதான பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். In the என்னுடைய everyday life of mine, அனுதின வாழ்க்கையிலே I have laid the என்னுடைய responsibility on அவருடைய him மேலாக to do that complete இந்த work in my காரியத்தை life செய்து முடிக்கும்படியாக அவருக்கு மேலாக இந்த for பொறுப்பை I am நான் his ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். workmanship. அது அவருடைய கைவண்ணம், அவருடைய A கையின் கிரியை, handiwork. Something of him அவருடைய is பாகம் within me. எனக்குள்ளாக இருக்கிறது. He wants to work. He wants to both will and work என்னுடைய upon my வாழ்க்கையிலே life. அதை செய்வதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். That is his will for அதுவே concerning me. அவர் செய்கிற சித்தம். And this is what the இங்கே psalmist says சங்கீதக்காரன் here. இதையே சொல்கிறான், He will perfect that எனக்கான concern காரியத்தை of me. எல்லாம் செய்து முடியும். Lord, you will not forsake the work தேவனே of your உம்முடைய own கரத்தின் hands. கிளியை நெகிழ விடாதையும். Hallelujah. He will continue to. அவர் அந்த கிரியையை தொடர்ந்து செய்வார். We must அதற்காக remain தொடர்ச்சியாக yielded. நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். We must realize our நம்மளுடைய பொறுப்பை நாம் responsibility. உணர வேண்டும். And he will take on his அப்பொழுது அவர் responsibility. அவருடைய பொறுப்பை எடுத்துப்பார். Yes, again we read in Philippians chapter 1, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், a precious expression of the அப்போஸ்தலர் apostle பவுலினுடைய Paul. விலை மதிப்பற்ற அந்த On காரியம். these lines again, Philippians chapter 1 and verse பிலிப்பியர் 1ஆம் 6. அதிகாரம், You know, like in the same expression of the psalmist, he says, being confident of this very thing, இந்த காரியத்தை நான் நம்புகிறேன், that he which hath begun a good work in you will perform it until the day உங்களில் of Jesus நற்கிரியை Christ. தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, Yeah. Hallelujah. Same expression. சங்கீதக்காரனை போலவே சொல்கிறார், Yes. Confident இந்த of ஒரு this காரியத்தை very நான் thing, நம்புகிறேன், that which he எனக்குள்ளாக hath நீர் begun, ஆரம்பித்த அந்த நற்காரியம், a good அந்த work, நற்காரியம், that good work. Confident அந்த of this காரியத்தை very நம்புகிறேன். thing, that which அவர் he எதை hath begun, ஆரம்பித்திருக்கிறாரோ அந்த a நற்கிரியை good work in you will perform it until the இயேசு day of கிறிஸ்துவின் Jesus நாள் Christ. பரியந்தம் அதை நடத்தி தீருவார். You know, so தேவ brothers and ஜனங்களே, sisters, these scriptures all tell us about a ஒரு progressive முன்னேறுகிற salvation. ரட்சிப்பை குறித்து இந்த வேத வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது. You know, many have difficulty to accept இது its தொடர்கிறது ஒன்று progressive. என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு அநேகர் கஷ்டப்படுகிறார்கள். People have this difficulty and therefore they say, we are saved, now what is necessary is our ஆகவே அவர்கள் sanctification. சொல்கிறார்கள், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், We இப்பொழுது have been தேவை saved. என்னவென்றால் பரிசுத்தமாகுதல் Now என்று what is சொல்கிறார்கள். necessary is our sanctification. You know, so they use the word sanctification instead of முன்னேறுகிற progressive ரட்சிப்பு salvation. என்பதற்கு பதிலாக அவர்கள் பரிசுத்தமாகுதல் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். Paul says, we are ஆனால் confident of பவுல் one சொல்கிறார், ஒரு thing, காரியத்தை நாம் நம்பி இருக்கிறோம், that அவர் which he எதை has ஆரம்பித்தாரோ begun, அந்த that நற்கிரியை, good work. What is that அது good work எந்த he நற்கிரியை began in அவர் us? ஆரம்பித்திருக்கிறார் நமக்குள்ளாக, That அந்த was ரட்சிப்பாகும். salvation.
that is making us into the likeness of his own son. அவரை போலவே மாறும்படியாக உருவாக்கும்படியாக அந்த ஒரு காரியமாக இது இருக்கிறது. Conform us into the image தேவனுடைய அந்த குமாரனுடைய ரூபத்தை படியாக நம்மை மாற்றும்படியான அந்த கிரியை அவர் ஆரம்பித்திருக்கிறார். by saving அவருடைய ஆவியினாலே அதை செய்வார். Hallelujah. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I am really strengthened afresh and energized in my என்னுடைய ஆவிக்குரிய மனிதனிலே நான் புதிதாக உற்சாகப்படுகிறேன். that the Lord will perfect that என்னை குறித்ததான காரியத்தை தேவன் செய்து முடிப்பார். that psalm which God spoke to me some time back has become alive afresh. சில காலங்களுக்கு முன்பாக தேவன் பேசிய இந்த சங்கீத வார்த்தை எனக்கு மறுபடியுமாக ஜீவனை கொடுக்கிறது. He will not forsake the works of his own. அவருடைய கரத்தின் கிரியை அவர் நெகிழ விடாதிருப்பார். So I want to say, brothers and தேவ ஜனங்களே, ஒன்று சொல்லுகிறேன். salvation ரட்சிப்பானது முன்னேறுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த ஆத்துமா அந்த புத்தி கூர்மை, அந்த ஆத்துமா மனித ஆத்துமாவானது புத்தி கூர்மையாக இருக்கிறது. உணர்வுகள், சித்தங்களை கொண்டிருக்கிறது. The soul is the intellect, the emotion and ஆத்மாவானது புத்தி கூர்மை, உணர்வுகள், சித்தமாக இருக்கிறது. என்னுடைய சித்தத்திலே, என்னுடைய புத்தியிலே நான் நினைக்கிறேன். what I think, நான் என்ன நினைக்கிறேனோ அதுவே என்னுடைய புத்தியாகும். yes, அது என்னுடைய கருத்தாகும். have you heard சிலர் someone சொல்லுகிறதை say, let me tell நான் you சொல்லுகிறதை what I கேளுங்கள் என்று, நான் நினைக்கிறதை கேளுங்கள் என்று சிலர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்கிறதில்லையா? have you heard சிலர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்கிறதில்லையா? let நான் me tell you நினைக்கிறதை what I கேளுங்கள். think. yes, correct. This is இதை what I குறித்து நான் think இப்படி about. நினைக்கிறேன். என்ன காரியமாக இருந்தாலும், என்ன ஒரு காரியமாக இருந்தாலும், you know, this is a very இது ஒரு common பொதுவான thing. ஒரு காரியம். You know, when we are together, when we meet together, or நாம் when we are கூடுகையில் இருக்கும் together, பொழுது, நாம் சந்திக்கும் பொழுது இப்படி பார்க்கிறோம். this இப்படியாக is நான் what I நினைக்கிறேன். think. So we see that we all நாம் have எல்லோருக்கும் our நம்முடைய ஒரு opinions. கருத்து இருக்கிறது. We நமக்கு have புத்தி our இருக்கிறது. intellect. We think on காரியங்களை things. நாம் நினைக்கிறோம். And we அந்த form இடத்திலே our நம்முடைய opinions. கருத்துக்களை உருவாக்குகிறோம். And then we அதை நாம் express it. வெளிப்படுத்துகிறோம். அது மாற வேண்டும். இப்பொழுது இதவே தேவன் சொல்கிறார், that my intellect, my thinking, my opinion will have to என்னுடைய change now. நினைவுகள், என்னுடைய கருத்துகள், என்னுடைய சிந்தை மாற வேண்டும். That must change until all of us can say, let me tell you what he நாம் thinks about எல்லோரும் it. ஒருமித்து தேவன் இதை சொல்லுகிறார் என்று சொல்லும் வரையிலே இந்த காரியம் நடைபெற வேண்டும். That அது must மாற change. வேண்டும். Till we நாம் all can எல்லோரும் say, சொல்லும் வரையிலே, yes. Let me tell you what he அவர் thinks இதை about குறித்து it. என்ன நினைக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லும் வரையிலே இந்த கிரியை நடைபெற வேண்டும். इस विषय में क्या कहता है? Right. Until we come அதில் to வரும் that, வரும்படியாக God has தேவன் to நம்மை change மாற்ற us. வேண்டும். This is இப்படியாக what I நான் think. நினைக்கிறேன், இப்படியாக நான் நினைக்கிறேன், இப்படியாக நான் நினைக்கிறேன். So we see there are so அப்படியாக many பல So many நினைவுகளை thoughts. பார்க்கிறோம். God தேவன் has to இதையெல்லாம் change மாற்ற us. வேண்டும். Until we all நாம் come to எல்லோரும் that அந்த இடத்தில் place, வரும்படியாக, this is அவரே what he அவர் இப்படி thinks. நினைக்கிறார் என்று சொல்லும்படியாக வரும் வரையிலே This is தேவன் what நம்மை he மாற்ற thinks. வேண்டும். Yeah. ये बात है. இதுவே தேவனுடைய நினைவு. प्रभु का विचार தேவனுடைய ये நினைவு बात है. இதுவே என்று சொல்லும் வரையிலே, Till we all are able to say, நாம் God has எல்லோரும் to இதை change. சொல்லும் வரையிலே தேவன் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். Yes. Correct. ये இதுவே தேவனுடைய நினைவு. तो हमारा विचारों को परिवर्तन होना ஆகவே जरूरी நம்முடைய है. நினைவுகள், Our thoughts must change until we say this is இதுவே his அவருடைய thought. நினைவு என்று சொல்லுகிற வரையிலே நம்முடைய நினைவுகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். Yes. Now அது that மிக is எளிதான not easy. காரியம் அல்ல.
We see that how often that what I think is more important than anybody else. அநேகருடைய சிந்தைக்கு பதிலாக நான் நினைப்பது எவ்வளவு நாட்களாக முக்கியமாக இருக்கிறது. God wants to change us. God does not think the same way that man does. மனிதன் நினைக்கிறது போல தேவன் நினைக்கிறதில்லை. Yes. And this is very, இது மிக மிக முக்கியமாகும். Now, we see Paul's desire for the church கொரிந்தியரிலே in Corinth. அப்போஸ்தலர் பவுலானுடைய வாஞ்சையை நாம் பார்க்கிறோம். When we turn to the book of 1 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Yes. Verse 10. 10ஆம் வசனம். Now I beseech you, brethren, by the name of our Lord Jesus Christ, that ye all speak the same thing, and that there be no divisions among you, but that ye be perfectly joined together in the same mind and in the same judgment. நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையுமாய் உள்ளவர்களுமாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். Yes. ஆகையால் நாம் இங்கு பார்க்கிறோம் Paul's longing for the கொரிந்திய விசுவாசிகளுக்கு மத்தியிலே பவுலினுடைய வாஞ்சையை பார்க்கிறோம். I beg you, brothers and sisters, NCV, New Century Version, by the name of our Lord Jesus Christ, that all of you agree with each other and not be split. ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒருவருக்கொருவர் இசைந்த மனதுள்ளவர்களாய் இருங்கள். Be completely joined together by having the same kind ஒரே of நினைவுகளை கொண்டிருப்பதினால் ஒரே நினைவை கொண்டிருப்பதினால் நீங்கள் இணைந்து காணப்படுங்கள். ஒரே நோக்கத்தை கொண்டிருங்கள். When you have the same purpose, you will have the same நீங்கள் ஒரே நோக்கத்தை கொண்டிருக்கும் பொழுது ஒரே நினைவை கொண்டிருப்பீர்கள். Yes. Yes. Now we see ஒரே நினைவை பார்க்கிறோம். We see that we all நாம் எல்லோருக்கும் நினைவுகள் இருக்கிறது. நாம் எல்லோருக்கும் கருத்துக்கள் இருக்கிறது. We all have our intellect. நாம் வித்தியாசமான புத்திகளை கொண்டிருக்கிறோம். Yes. ஆனால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். He is changing your thinking. உங்களுடைய நினைவுகளை அவருடைய நினைவுகளுக்கு மாற்றுகிறார். He is changing my thinking. என்னுடைய நினைவுகளை அவருடைய நினைவுக்கு மாற்றுகிறார். Hallelujah. I thank God he is not changing your thinking into my thinking and my thinking into your thinking. என்னுடைய நினைவுகளை உங்களுடைய நினைவுகளாகவும் உங்களுடைய நினைவுகளை என்னுடைய நினைவுகளாகவும் தேவன் மாற்றாதிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். Hallelujah for that. He is changing my thinking. என்னுடைய நினைவுகளை அவருடைய நினைவுகளின்படி மாற்றுகிறார். And he changes your thinking உங்களுடைய into நினைவுகளை his thinking. அவருடைய நினைவுகளின்படியாக மாற்றுகிறார். Till we all come நாம் into the எல்லோரும் same ஒரே thinking. நினைவை கொண்டு வந்திருக்கும்படியாக கொண்டு வரும்படியாக Amen. கொண்டிருக்கும்படியாக. Amen. இது மிக விலையேறப்பட்டது. இதையே தேவன் செய்ய விரும்புகிறார். Paul desired this to happen. கொரிந்திய சபையிலே இதை கொண்டிருக்க வேண்டும் என்று பவுலானவர் விரும்பினார். மறுபடியும் சொல்கிறேன், God does not think the same way that ஒரு மனிதன் செய்யும்படியாக தேவன் செய்கிறதன்படியாக தேவன் நினைக்கிறதில்லை. Yes, and God wants to change. என்னுடைய நினைவுகளை தேவன் மாற்ற விரும்புகிறார். God wants to உங்களுடைய நினைவுகளை தேவன் மாற்ற விரும்புகிறார். This is salvation. இதுவே நம்முடைய ஆத்தும ரட்சிப்பாகும். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். நமக்குள்ளாக நற்கிரியை அவர் தொடங்கி இருக்கிறார். He wants to perfect it. தேவனுடைய நாள் வரும் வரையிலே அதை அவர் நடத்தி முடிப்பார். In Isaiah ஏசாயா 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் and verses 6 to 9, 6 இலிருந்து 9 வசனங்கள். all the verses, but just read into your own Bibles, we won't translate it. Seek ye the Lord while he may be found, call ye upon him while he is near. Let the wicked forsake his way, and the unrighteous man his thoughts.
the unrighteous man துன்மார்க்கன் his தன் வழியையும் thoughts. அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் And then he says அப்புறம் in 8ஆம் verse 8, வசனம், for my thoughts என் are not நினைவுகள் your உங்கள் thoughts. நினைவுகள் அல்ல. So the Lord says, forsake, or forsake, let a man forsake ஒரு his மனிதன் தன்னுடைய thoughts. நினைவுகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார். Vichar ko. Yes. For my thoughts are ஏனென்றால் not என் your நினைவுகள் thoughts. உங்கள் நினைவுகள் அல்ல. Yes. இதுவே That's தேவன் what the Lord சொல்கிறார். says. உங்களுடைய Forsake நினைவுகளை your விட்டுவிடுங்கள், thoughts. உங்களுடைய நினைவுகளை your thoughts. எறிவுங்கள், For my thoughts are ஏனென்றால் not என் your நினைவுகள் thoughts. உங்கள் நினைவுகள் அல்ல. Again, 9ஆம் verse வசனம், 9, towards the end கடைசியிலே, he says, let me read that. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. So the இப்படியாக word of God வேதவசனம் says, சொல்கிறது, உங்களுடைய forsake நினைவுகளை your விட்டுவிடுங்கள், thoughts. For my ஏனென்றால் thoughts என்னுடைய are high. நினைவுகள் உயரமானது, My thoughts are என்னுடைய not நினைவுகள் your உங்களுடைய thoughts. நினைவுகள் அல்ல என்று Then he சொல்லிவிட்டு, says, my thoughts are higher என்னுடைய than yours. நினைவுகள் உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் மேலானது. Your thoughts are not my என்னுடைய thoughts, நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல, for my thoughts are higher. என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவை காட்டிலும் மேலானது. So that's why, brothers, sisters, our thoughts. ஆகவேதான் நம்முடைய நினைவுகள் நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும். And I thank God He is not changing your thought to my thought and my thought to your thought, but He is changing your thoughts into His thoughts. He is changing my thoughts into His thoughts, so that we will have His thoughts உங்களுடைய in our நினைவுகளை lives. என்னுடைய நினைவின் படியாகவும் என்னுடைய நினைவுகளை உங்களுடைய நினைவுகளின் படியாக தேவன் மாற்றாமல் நாம் இருவரின் நினைவுகளையும் தேவனுடைய நினைவுகளின் Hallelujah. படியாக Now turn with me மாற்றி again to the book of தேவன் Philippians, கிரியை செய்கிறார். and we will turn to chapter 2. Thank you, Lord. Philippians பிலிப்பியருக்கு எழுதின chapter 2 நிருபம் 2ஆம் அதிகாரம் and verse 5. 5 Let this mind be in you, which was also in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. Yes. Let this mind be. அந்த சிந்தை உங்களிலே இருக்க கடவது. Yes. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. Yes. Let this mind be in you, which was also in இயேசு Christ கிறிஸ்துவுக்குள் இருந்த Jesus. சிந்தையே உங்களிலும் காணப்படுவது. And the mind that was in Christ Jesus was the mind இயேசு of the கிறிஸ்துவில் இருந்த Father. சிந்தை பிதாவின் சிந்தையாக இருந்தது. Yes. இது மிக That's முக்கியமானது. very important. இங்கு Now பவுலானவர் Paul சொல்கிறார், says, let the mind of Christ இயேசு be in you. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. The mind that was in the Son was அந்த the mind of குமாரனில் the இருந்த Father. சிந்தை பிதாவின் சிந்தையாக இருந்தது. Yes. And now Paul says, let that mind இங்கு of பவுல் Christ be சொல்கிறார், in you. அந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. தேவ Now, brothers ஜனங்களே, and sisters, men can only see with அந்த the சுபாவ natural eye, கண்களினால் மாத்திரமே மனிதன் பார்க்க முடியும். but God sees the ஆனால் end from the தேவன் beginning. அந்தத்தில் உள்ளவர்களை ஆதியிலே இருந்து பார்க்க முடியும். Yes, we see in Isaiah chapter 46. ஏசாயா 56ஆம் அதிகாரம், ஏசாயா 56ஆம் அதிகாரம், There is a clear இங்கு அதனுடைய expression of that. தெளிவான ஒரு காரியத்தை பார்க்கலாம். Verse 10. 10ஆம் வசனம், Remember, verse 9 and 10, remember the former things of old, for I am God and there is none else. I am God and there is none like me. Verse 10, declaring the end from the beginning, and from ancient times the things that are not yet done, saying, my counsel shall stand and I will do all my pleasure. Hallelujah. நான் அந்தத்தில் உள்ளவர்களை ஆதியிலிருந்து நான் சொல்லுகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். I bless the இந்த Lord for this word. For I am நான் தேவன், God, there is none வேறொருவரும் இல்லை. else. ஏசாயா 46, I am நானே தேவன், God, and there எனக்கு is none சமானம் like இல்லை. me.
declaring the end அந்தத்தில் from the உள்ளவைகளை ஆதி beginning, முதற்கொண்டும் and from ancient times the things that are not இன்னும் yet done, செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் Hallelujah. முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ஏசாயா 46 9-10. saying, my counsel shall stand, I will do my என் pleasure. ஆலோசனைகள் Hallelujah. நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி, Calling a ravenous bird from the east, the man that executeth my counsel from a far country. Yea, I have spoken it, I will also bring it to pass. I have purposed it, I will also do it. Amen. ஊராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென். Hearken unto me, ye stout-hearted, that are far from righteousness. I bring near my righteousness. It shall not be far off. And my salvation shall not tarry. And I will place salvation in Zion for Israel, my glory. முரட்டு இருதயம் Hallelujah. உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, Yes. எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்புக்கு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனின் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். Oh, there is so much there. There's no நாம் time. தொடர்ந்து We must தியானிக்க move on. வேண்டியிருக்கிறது. You know, man can only see with the மனிதனானவன் natural சுபாவ eye, கண்களினால் மட்டுமே பார்க்க முடியும். but God sees ஆனால் the end from the தேவனானவர் beginning. அந்தத்தில் உள்ளவர்களில் ஆதி முதற்கொண்டு பார்க்கிறார். From ancient the things that are yet to be done. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அவர் அறிவிக்கிறார். இன்னும் செய்யப்படாதவைகளை He does it all for பூர்வ his own காலம் pleasure. முதற்கொண்டு அறிவிக்கிறார். Let me tell ஒரு you one காரியத்தை thing, brothers and சொல்லுகிறேன். sisters. Receive it in the power of the Holy Spirit. ஆவியினுடைய வல்லமையினால் இதை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive this word by இந்த the power of வார்த்தைகளை the Holy ஆவியின் Spirit. வல்லமையினால் பெற்றுக் கொள்ளுங்கள். You know, his mind is not governed by the five நமக்கு natural இருக்கிற 5 senses. அறிவுகளின் மூலமாக அவருடைய நினைவுகள் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. His mind is not governed by the five நம்முடைய natural senses. ஐம்புலன்களின் அறிவினால் அவருடைய நினைவுகள் ஆளுகை செய்யப்படுவதில்லை. Yes. மிக Very முக்கியமானது. important. சில At நேரங்களிலே times, it is not just sensible to be led by the Holy Spirit. அவருடைய Led by His ஆவியினால் வழிநடத்தப்படுவது நமக்கு சரியாக தெரிகிறதில்லை. Spirit. To be led by the Holy Spirit doesn't make any sense. ஆவியினால் வழிநடத்தப்படுவது நமக்கு சரியாக தெரிகிறதில்லை. नहीं होते हैं. To be led by the ஆவியினால் வழிநடத்தப்படுவது அது நமக்கு சரி என்று தோன்றுவதில்லை. It doesn't அது ஒரு make any அர்த்தமில்லாததாக தெரிகிறது. sense. ஒரு Sensible. அர்த்தமற்ற காரியமாக தெரிகிறது. What? You know that? Sensible. அது It's not sensible. It doesn't appeal to our senses. நம்மளுடைய உணர்வுகளுக்கு அது சரியாக தோன்றுவதில்லை. Yes. நம்முடைய ஐம்புலன்களுக்கு சரியாக தோன்றுவதில்லை என்று சொல்லலாம். Being led by the ஆவியினால் Holy Spirit. வழிநடத்தப்படுவது We are getting into troubles now. Yes, when we turn to the book of Romans, ரோமருக்கு chapter எழுதின 8, நிருபம் 8ஆம் அதிகாரம், verse 14. நாம் We all love எல்லோரும் that இந்த scripture. வேத வசனத்தை வாஞ்சிக்கிறோம். For as many as are led by the Spirit of God, they are the 14ஆம் sons வசனம், of God. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாயிருக்கிறார்கள். இந்த வேத வசனத்தை நாம் வாஞ்சிக்கிறோம். As many as are led by the Spirit of எவர்கள் God, are தேவனுடைய sons of ஆவியினால் God. நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். We can speak இதை that ஒரு with பெரிய great சந்தோஷத்தினால் joy. நாம் இதை சொல்லலாம். But what I'm ஆனால் trying நான் to என்ன say சொல்ல to us விரும்புகிறேன் is, என்றால், பல many a நேரங்களிலே time, being led by the Holy Spirit doesn't make sense to ஆவியினால் us. வழிநடத்தப்படுவது நமக்கு அர்த்தமற்ற காரியமாக தெரிகிறது. Yes.
uh, doesn't make any sense. Like, yeah, it is not appealing to our நம்மளுடைய natural ஐம்புலன்களின் senses. அறிவுகளுக்கு இது சரியாக தெரிவதில்லை. The way of the Holy Spirit is not, doesn't make any sense to my natural நம்மளுடைய mind. சுபாவ சிந்தைக்கு இது சரியாக தெரிகிறதில்லை, அர்த்தமற்றதாக ஒன்றாக இருக்கிறது. Yes. அது उसको சரியாக सही नहीं தோன்றுவதில்லை, சரி என்று தோன்றுவதில்லை. Yes. You know, I want to tell you, this is a reality. உங்களுடைய in your வாழ்க்கையிலும் life and என்னுடைய mine. வாழ்க்கையிலும் இதுவே உண்மை. Many a time இந்த we காரியங்களை overlook எல்லாம் all நாம் this. மேம்போக்காக எடுக்கிறோம். And we are very happy today, those who are led by the Spirit of God are sons of God, but most of the time we have a great battle there because the way of the Spirit doesn't make any sense to you ஆவியினால் and to me. நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சந்தோஷமாக சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த காரியத்திலே நாம் போராடுகிறவர்களாக இருக்கிறோம். Please, உண்மையாக let's be இருங்கள். honest. We are நாம் not fighting காற்றிலே in the சிலம்பம் air. அடிக்கவில்லை. This call is not நாம் an கண்களுக்கு abstract புலப்படாத thing. காரியத்தை நாம் அழைக்கவில்லை. It's not an இது ஒரு கற்பனை imaginary அல்ல, thing. இது ஒரு It's a உண்மை. reality. God wants தேவன் to நம்மை change the way you நான் think, நினைக்கிற I think. விதத்தையும் நீங்கள் நினைக்கிற விதத்தையும் தேவன் மாற்ற விரும்புகிறார். So the way of the Spirit is not sensible to my imagination, என்னுடைய my சிந்தையின் thought மண்டலத்திற்கும் என்னுடைய கற்பனைக்கும் தேவனுடைய வழியானது சரியாக தோன்றுவதில்லை. परमेश्वर की आत्मा की अगुवाई की कोई हमें संवेदना नहीं। well. Yes. And இன்று I want இரவு to tell you சொல்லுகிறேன், tonight, though we may be seated and hearing God's நீங்கள் word எங்கிருந்து இந்த wherever தேவ we வசனத்தை are, கேட்டாலும் கூட this message may not be இந்த sensible to செய்தியானது some of us. அநேகருக்கு ஒரு சரியான ஒரு காரியமாக தோன்றுகிறதில்லை. Yes. ஏன் And I என்று want to நான் tell you சொல்லுகிறேன். why. Because you cannot understand this. ஏனென்றால் With your உங்களுடைய intellect. புத்தியின்படியாக இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. Yes. You can only understand the truth with God's இந்த சத்தியத்தை intellect. தேவனுடைய ஞானத்தின்படியாகவே புரிந்து கொள்ள முடியும். परमेश्वर की बुद्धि से समझ सकते। Yes. கவனமாக Listen very கேளுங்கள். carefully. There are several things இன்று I want to அநேக share காரியங்களை tonight. சொல்ல விரும்புகிறேன். Yes. We can understand the truth only by His Spirit. by அவருடைய His ஆவியின் intellect. மூலமாகவும் அவருடைய ஞானத்தின் மூலமாகவும் மட்டுமே இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். And that which is of His Spirit is foolishness to my intellect and your intellect. அவருடைய many a time. ஆவிக்குரிய காரியங்கள் உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய சிந்தைக்கும் உங்களுக்கும் பைத்தியமாக தோன்றுகிறது. இதுவே That's the உண்மையாக reality. இருக்கிறது. That's why many a time the way of the Spirit doesn't make any sense. We find it difficult to ஆகவேதான் அநேக accept. வேளைகளிலே ஆவியின் வழியானதை ஏற்றுக்கொள்ள நாம் போராடுகிறோம். அதை ஏற்றுக்கொள்வது நமக்கு சரி என்று தோன்றுவதில்லை. That is அப்படியாகவே the இது way it இருக்கிறது. is. God's intellect is different from your and my intellect. We need to தேவனுடைய accept it. ஞானமானது உங்களுடைய என்னுடைய ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டது. இதை நாம் உணர வேண்டும். That His thoughts are அவருடைய not my நினைவுகள் என்னுடைய thoughts. நினைவுகள் அல்ல. He அவர் must என்னுடைய change நினைவை my thoughts. நிச்சயமாக மாற்ற வேண்டும். கவனமாக இப்பொழுது கேளுங்கள். This world இந்த system உலகத்தின் around us அமைப்பானது today, நம்மை சுற்றி இருக்கிற உலகமானது this world system is இந்த ruled by மனிதனால் men. இது ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. And I think I may be sounding very radical if இந்த when I காரியங்களை say நான் these சொல்வதால் அநேகர் என்னை தவறாக நினைக்கலாம். words. You know, it may sound like that, எதுவே and that's the சத்தியம். truth. The world system is ruled by men who are driven by powers of அந்த darkness. அந்தகாரத்தினுடைய சக்தியினால் ஆளுகை செய்யப்பட்ட மனிதன் மூலமாக இந்த உலகம் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. जो हमारे चारों तरफ संसार को चला रहे हैं। The world system ruled by men are run by the powers of darkness, or to put in other strong words, by இந்த பிசாசினுடைய ஆளுகையினுடைய இயக்கத்தினால் மனிதன் இயங்குகிறான். அந்த இயங்குகிற மனிதனின் மூலமாக உலகம் இயங்குகிறது. Now it's very interesting. As I was studying the word this afternoon, இதை நான் படிக்கும் பொழுது you know, when you look at the இந்த- word demon in Vine's dictionary, எந்த or ஒரு any அகராதியிலும் அந்த பிசாசு என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தேடினால் பிசாசு என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் demon.
All right. Okay. You know, the word demon means a knowing அதனுடைய one. A knowing பிசாசு என்பதற்கு one. அர்த்தம் என்னவென்றால் அறிந்திருக்கிற ஒருவன் என்ற அர்த்தம், जानने அறிந்த वाला. ஒருவன் என்ற அர்த்தம், ஒரு एक जानने वाला. அறிந்த மனிதன். Yes, that's what the word demon இதுவே really பிசாசு means. என்பதற்கு அர்த்தமாகும். दुष्ट का या पिशाच का मतलब है एक जो जानने वाला। हाँ, एक जानने वाला, एक जानने वाला. One who அறிந்த knows. ஒருவன், Or a knowing one. அறிந்த ஒருவன் என்ற அர்த்தம். You know, so we see that this world is run by men who இந்த know உலகமானது how காரியங்களை to do எப்படி things. செய்ய வேண்டும் என்று அறிந்த மனிதர்களினால் இயக்கப்படுகிறது. Yes, जो जानते हैं yes. And that knowledge, அந்த where is it அறிவு coming from? எங்கிருந்து வருகிறது? आता कहाँ से? It is coming from unknown. அந்த knowing அறிந்த one. மனிதனிடத்திலிருந்து வருகிறது, அறிந்தவனிடத்திலிருந்து. Now I know that I may be நான் தவறாக புரிந்து misunderstood, கொள்ளப்படலாம். but I want இதுவே to say that's the இதுவே truth of வேத the word. வசனத்தின் உண்மை என்று நான் சொல்லுகிறேன். You know, the ஒரே only வழி way என்னவென்றால் we can be victorious over these இந்த intelligence ஞானங்களிலே நாம் வெற்றி கொள்வதற்கு ஒரே வழி என்னவென்றால் एक ही चीज है जिसके द्वारा जय पा सकते yes, is that we must clothe ourselves with a higher அந்த மேலான intelligence. ஞானத்தினால் நாம் நம்மையே தரித்துக் கொள்ள வேண்டும். हैं। ऊंची बुद्धिमत्ता के द्वारा उड़ा Hallelujah. ढाप दिए। So கவனமாக listen கேளுங்கள். carefully. The only way we can be victorious over these intelligences is by clothing ourselves with a higher இந்த மேலான intelligence. ஞானத்தினால் நம்மை நாமே அணிந்து கொள்ளும் பொழுது, நமக்கு அணிந்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட ஞானங்களை நாம் ஜெயம் கொள்ள முடியும். இதுவே வழியாக இருக்கிறது. Yes, hallelujah. And I want to tell you, saints, the ஜெயவாளிகளாக overcomer, இருக்கிறவர்கள் they are those who have relinquished their way அவர்கள் of நினைக்கிற thinking, காரியங்களை வழியின்படியாக நினைப்பதில்லை, அதை விட்டு விடுகிறார்கள். that they might put on the இயேசு mind of கிறிஸ்துவினுடைய Christ. சிந்தையை அணிந்து கொள்ளும்படியாக இதை செய்கிறார்கள். Now, I just said a இப்படியாக நான் word like சொன்னேன். this. இப்படியாக or a ஒரு sentence வாக்கியம் like சொன்னேன். this, that only way we can be victorious over these intelligences is by clothing ourselves with a higher நாம் intelligence. இந்த மேலான ஞானத்தை அணிந்து கொள்வதன் மூலமாக மாத்திரமே Yes. இந்த இப்படிப்பட்ட ஞானங்களை நாம் ஜெயம் கொள்ள முடியும். And I want to tell you, the wonderful example we have is அந்த Daniel பழைய the ஏற்பாட்டின் தானியேலை நாம் வாசிக்கிறோம். Hallelujah. There are all the wise men of அந்த Babylon. பாபிலோனிலே அநேக ஞானவான்கள் இருந்தார்கள். They could எல்லா tell காரியங்களையும் everything. அவர்களால் சொல்ல முடிந்தது, They could எல்லா tell காரியங்களையும் everything. சொல்ல முடிந்தது. ஆனால் But தானியேலானவர் Daniel, the king had to confess that there is the wisdom of the eternal God in அந்த him. நித்திய தேவனுடைய அந்த ஞானமானது Hallelujah. தானியேலிலே இருந்தது என்பதை அந்த ராஜா அறிக்கை செய்தார். I'm not turning into any scripture references தேவ- for want of time. எந்த ஒரு வசனமும் சொல்லவில்லை. But in chapter 2, இரண்டாம் அதிகாரம் தானியேலை தெளிவாக வாசிக்கிறோம். or maybe that we can அதை just நாம் read. வாசிக்கலாம். Yes, chapter 2. தானியேல் இரண்டாம் அதிகாரம் I'm very time conscious. Chapter 2 of Daniel. Hallelujah. Verse 47, just for 47. The king answered and said unto Daniel, and said, of a truth is that your God is a God of gods and Lord of kings, and a revealer of secrets, seeing thou couldst reveal this secret. Hallelujah. Daniel had that higher ராஜா intelligence. தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவன். He was above all the intelligences in தானியேலுக்கு Babylon. எல்லா ஞானத்தை காட்டிலும் அதிக ஞானம் கொடுக்கப்பட்டது. Hallelujah. தேவ My ஜனங்களே, brothers and sisters. That is the way இந்த we வழியின் can மாத்திரமே overcome. நாம் ஜெயவாளிகளாக இருக்க முடியும். The overcomer has relinquished his way of thinking that he might put on ஒரு the mind ஜெயவாளியானவன் of Christ. தன்னுடைய நினைவுகளின் வழியை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக அதை செய்கிறார். Yes. சிலர் Some எனக்கு have told சொன்னார்கள், me, and some have சிலர் written to me எனக்கு sometimes. எழுதினார்கள் சில வேளையிலே. Yes.
அவர்கள் They said, this இந்த kingdom ராஜ்யத்தின் message செய்தி that you are நான் preaching, பிரசங்கிக்கிற அந்த ராஜ்யத்தின் செய்தி राज्य का जो सुसमाचार आप or this gospel நீங்கள் that you are அறிவிக்கிற preaching, இந்த சுவிசேஷம் this message you நீங்கள் are அறிவிக்கிற இந்த preaching, செய்தி we have never இதற்கு heard முன்பாக நான் before. கேட்டதில்லை. Yes. And what this என்ன man is இந்த மனிதன் preaching? பிரசங்கிக்கிறான்? What is இந்த this மனிதன் man என்ன speaking பிரசங்கிக்கிறான்? about me? तो ये व्यक्ति किस प्रकार का प्रचार कर रहे हैं? Yes. He has அவன் lost தன்னுடைய his mind. புத்தியை இழந்து விட்டான். इस व्यक्ति ने तो अपनी अपनी सुध-बुध खो दी இவன் He is ஒரு a தவறான false மனிதன். man. और ये झूठा व्यक्ति है। He does not know what he is என்ன preaching போதிக்கிறான் and teaching. பிரசங்கிக்கிறான் என்பது அவனுக்கு தெரியாது. क्या है और शिक्षा क्या है? Some may go to the extent and say he has lost அவன் his புத்தி mind. பேதலித்து விட்டான் என்று அநேகர் சொன்னார்கள். और कहने लगे कि उसने तो अपनी सुध-बुध खो दी है। அது உண்மைதான். Very true. என்னுடைய மனதை நான் இழந்து விட்டேன். I am also இதை beginning நான் to உணர realize ஆரம்பிக்கிறேன். what they are அவர்கள் saying சொல்கிறது is very true. நிச்சயமாக உண்மை. I am losing my mind. அவருடைய for his சிந்தைக்காக mind. என்னுடைய சிந்தையை நான் இழக்கிறேன். सोच के लिए अपनी सोच को खो रहा I want to confess that I am losing my mind. If somebody says I have lost my mind, I accept that 100%. I am losing my mind, but I am gaining எனக்கு his mind. யாராவது இப்படி சொன்னால் நீ புத்தி பேதலித்திருக்கிறாய் என்று சொன்னால் அதை நான் 100% ஒத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் அவருடைய சிந்தையை பெறும்படியாக Hallelujah. என்னுடைய சிந்தையை நான் இழக்கிறேன். Glory to God, and that's what இதையே நான் precisely I want. சொல்ல விரும்புகிறேன். I want to lose my mind for his அவருடைய mind. சிந்தையை பெறும்படியாக என்னுடைய சிந்தையை இழக்க விரும்புகிறேன். I want to lose my opinion அவருடைய for his கருத்துக்களை opinion. பெறும்படியாக என்னுடைய கருத்துக்களை இழக்க விரும்புகிறேன். वो देना चाहता हूँ ताकि उसकी राय मेरे अंदर And I want to tell you, brothers and இன்று sisters, கேட்க listening விரும்புகிற tonight, என்னுடைய தேவ ஜனங்களே, if somebody is telling that you சிலர் have lost உங்களுக்கு your சொன்னால் mind, நீங்கள் புத்தியை இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால் you நீங்கள் are privileged. பிளாக்கியம் உள்ளவர்கள். अवसर आपके पास है। If somebody says you சிலர் have உங்களுக்கு lost your சொன்னால் நீங்கள் mind, புத்தி இழந்து விட்டால் என்று சொன்னால் உணர்ந்து கொள்ளுங்கள், remember, you are அவருடைய gaining his சிந்தையை mind. நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். And make sure you are only gaining his mind alone and not அவருடைய somebody சிந்தையை else's. மாத்திரம் நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள், வேறு ஒரு சிந்தையே அல்ல. Hallelujah. I want to tell இது you it's மிகவும் very precious. பாக்கியம் உள்ள ஒரு காரியம். We must நம்முடைய lose சிந்தையை our நாம் mind, நம்முடைய our thought, நம்முடைய our opinion. நம்மளுடைய our புத்தி, intellect, நம்மளுடைய saints of நினைவுகள், God. நம்மளுடைய That's the கருத்துக்கள், only way we can gain இவைகளை his எல்லாம் mind, his இழந்து thought, நாம் அவருடைய சிந்தையை பெற வேண்டும். his அவருடைய intellect சிந்தையை into நாம் our பெற lives. வேண்டும். And as I was meditating, I was very thrilled and encouraged by another thought from the book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகளிலே, And let me turn to you that. You know, Acts chapter அப்போஸ்தலர் நடபடிகள் 26. 26, அப்போஸ்தலர் chapter நடபடிகள் 26, और प्रेरितों की पुस्तक और 26 अध्याय। And all that I want to say is that if somebody is telling you, be willing to receive more of that accusation and more of that அப்படியாக யாராவது criticism. உங்களை விமர்சனம் செய்தால், குற்றப்படுத்தினால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருங்கள், அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருங்கள். आक्षेप आपके ऊपर देखेंगे। You know, and be ready to hear more உங்களுடைய of that in வாழ்க்கையிலே your அதை life. அதிகமாக பெறுவதற்கு ஆயத்தமாக இருங்கள். And you say, amen, that's என்று happening in ஆமென் my என்று life. சொல்லு, அது என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்பதை சொல்லி நீங்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். और परमेश्वर के क्योंकि आप Now, quickly we'll go to Acts அப்போஸ்தலர் chapter நடபடிகள் 26. 26, And now here we find Paul standing before Agrippa and அந்த Festus. பெஸ்து முன்னாடியும் அகிரிப்பா முன்னாடியும் பவுல் நிற்கிறார். And Festus. பெஸ்து And முன்னாடியும் Festus. நிற்கிறார். Yes, verse 24. And as he thus spake for himself, Festus said with a loud voice, Paul, thou art beside thyself, much learning hath made thee இவ்விதமாய் அவன் mad. தனக்காக உத்தரவு சொல்கையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். Yes. இதன் அர்த்தம் What என்ன? do you mean? You call somebody mad when he has lost his ஒருவன் mind. புத்தி பேதலித்து போயிருக்கும் பொழுது பைத்தியம் என்று அழைக்கிறோம். Paul was called by Festus, you are பெஸ்து பவுலை mad. பைத்தியக்காரன் என்று அழைத்தார். Yes. In other words, what he meant was, Paul, all that you are speaking is from a sick நீங்கள் mind. பேசுகிறது எல்லாம் ஒரு புத்தி பேதலித்த தன்மையிலிருந்து பேசுகிறீர்கள். நீர் பைத்தியம், mad. நீ You are புத்தியை lost இழந்து your விட்டாய். And then we read what Paul said, but he said, I am not mad, most அதற்கு noble பேதுரு பவுல் Festus, சொல்கிறார், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, but speak for the words of truth and சத்தியமும் soberness. சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன்.
I'm not mad, most கடம் noble பொருந்திய Festus. பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல. Now here was a man who was இங்கு sane. சொஸ்த புத்தி அடைந்த ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். Sane. Sane man. हिंदी में क्या बोलूं? Sane. अक्ल में. अक्ल. சொஸ்த புத்தியுள்ள மனதை கொண்டவன், यहाँ जो व्यक्ति खड़ा है ஆரோக்கியமான மனதை கொண்டவன் என்று சொல்லலாம். Yes. Now the sane man is called இப்படியாக mad. ஆரோக்கியமான மனதை கொண்டிருக்கிறவன் பைத்தியக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். No, व्यक्ति को बोल रहा है. Paul is a sane man, but he was called பவுலானவர் mad. சொத்த புத்தியுள்ளவராய் இருந்த பொழுது பைத்தியக்காரன் என்று அழைக்கப்பட்டார். एक अच्छे बुद्धिमान व्यक्ति है पर कि उसको पागल कहा जाए। There was a time he ஒரு was காலத்திலே really அவர் mad. உண்மையாகவே பைத்தியமாக இருந்தார். He was mad கிறிஸ்துவுக்கு எதிராக against பைத்தியமாக Christ. இருந்தார். के विरोध में वो पागल था। He is mad against the people who கிறிஸ்துவ were ஜனங்களுக்கு எதிராக Christians. பைத்தியமாக செயல்பட்டார். के विरोध में वो पागल था। And he was made தேவனால் sane by அவர் சொத்த God. புத்தியுள்ளவராக மாற்றப்பட்டார். एक बुद्धिमान व्यक्ति बना दिया गया है। Now God has made Paul a இப்பொழுது தேவன் sane man. பவுலை Now he's standing before Festus, and Festus in a calling Paul a sane man, தேவன் madman. பவுலை சொத்த புத்தியுள்ள மனிதனாக மாற்றி இருந்த பொழுது பெஸ்து இப்பொழுது சொல்கிறார், நீ பைத்தியக்காரன் என்று சொல்கிறார். व्यक्ति के रूप में खड़ा हुआ उसको पागल बुलाया गया. कि उसको उन्होंने पागल कहा। You know, this is what the இப்படியாகவே உலகம் உங்களை அழைக்கும். या जो ऐसे लोगों को when you are one உலகத்தோடு with கூட the ஒன்றாய் இருந்த world, பொழுது आप दुनिया के साथ होते हैं you are நீங்கள் actually பைத்தியமாக mad. இருக்கிறீர்கள். तब आप पागल होते हैं। You are one நீங்கள் with அந்த the mad பைத்திய world. உலகத்தோடு கூட பைத்தியமாக இருக்கிறீர்கள். Now when you became a இப்பொழுது நீங்கள் sane person, சொத்த புத்தியிலாக இருக்கும் பொழுது, you தேவனுக்கென்று live for வாழும் பொழுது, God, you are put on the கிறிஸ்துவின் mind சிந்தையை of தரித்துக் Christ. கொண்டிருக்கும் பொழுது, की सोच अपने अपने पर ओढ़ लेते हैं। When Paul had put on the mind of Christ, he became a sane man. What he was called was, he was a madman, a man who lost அப்படியாக his mind. கிறிஸ்துவின் சிந்தையை அணிந்து கொண்டு அந்த பவுலானவர் சொஸ்த புத்தியுள்ளவனாக இருக்கும் பொழுது அவர் பைத்தியக்காரன் என்று அழைக்கப்பட்டார். तो ये दुनिया और फेस्तुस उसे पागल कहते हैं। Yes, and I want to tell you, that's what the world will உங்களையும் call you என்னையும் and உலகம் me. இப்படியாகவே அழைக்கும் என்பதை சொல்கிறேன். What இந்த happened மனிதனுக்கு to என்ன this நடந்தது? man? क्या हुआ इस व्यक्ति को? இந்த happened to சகோதரிக்கு this என்ன sister? நடந்தது? और इस बहन को क्या இந்த What இதுக்கு என்ன happened to நடந்தது? this? क्या हुआ ये? Such a nice நல்ல child ஒரு that மனிதனாக was. இருந்தானே, ये अच्छा बच्चा था। Ever since he started அந்த going to that இடத்திற்கு place, செல்ல ஆரம்பித்த இருந்ததிலிருந்து அவன் தன்னுடைய மனதை இழந்து விட்டான். I want to tell you, தேவ brothers ஜனங்களே, and sisters, இப்படியாகவே உலகம் உங்களை அழைக்கும். remember, the world is governed by இந்த another உலகமானது spirit. இன்னொரு ஆவியினால் இயங்குகிறது. आत्मा के द्वारा चलाई जा रही है। Yes, and we know who that is. Our அந்த knowing one அறிந்த அவன், is governing this world அந்த and its அறிந்தவன் system. இந்த உலகம் முழுவதையும் ஆளுகை செய்கிறான். And you need a greater intelligence அதை to நீங்கள் overcome that. மேற்கொள்வதற்கு பெரிதான ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. And when அந்த you live that வாழ்க்கையை வாழும் life, பொழுது जब आप ऐसी जिंदगी जीते हैं இப்படியாகவே உலகம் உங்களை அழைக்கும். और फिर जगत आप நான் And I நன்றி thank God. செலுத்துகிறேன். if people call me, சில பேர்களினால் I'm not பேர்களினால் worried about it. ஜனங்கள் என்னை அழைக்கும் பொழுது அதை குறித்து நான் கவலை கொள்வதில்லை. ஏனென்றால் அவருடைய சிந்தையை நான் பெறுகிறேன், I'm அவருடைய gaining this நினைவுகளை நான் பெறுகிறேன், I'm gaining அவருடைய his ஞானத்தை என்னுடைய வாழ்வில் நான் பெற்றுக் கொள்கிறேன். That is my prayer. அதுவே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. But if I'm not gaining his intellect, then everything அவருடைய is a great ஞானத்தை loss. நான் பெறவில்லை என்றால் எல்லா காரியங்களும் எனக்கு நஷ்டமாகிறது. तो सच में ये Yes, the time is running very fast. I must. Saints, I ஒரு want to காரியத்தை say சொல்ல one thing. விரும்புகிறேன். பரிசுத்தவான்களே, I'm in a good நாம் நல்ல ஒரு கூடுகையில், I'm in the company. of அப்போஸ்தலர் the பவுலினுடைய அந்த கூடுகையில் இருக்கிறேன். You know, I'm in the company of those men and women who lived and இந்த walked this path. வழியிலே நடந்து ஜீவித்த மனுஷிகளினுடைய வழியிலே நடக்கிறேன். And that அது comforts என்னை you. உற்சாகப்படுத்துகிறது. And that will comfort you and உங்களையும் அது strengthen you. உற்சாகப்படுத்தட்டும். There are men and women overcomers who இந்த have வழியிலே walked this வாழ்ந்த way இந்த and வழியிலே paid the வாழ்ந்து price. விலைக்கரையும் செலுத்தின அநேக மனுஷனுடைய வழியிலே நடக்கிறீர்கள். They were ruled by a அவர்கள் higher அந்த மேலான intelligence. ஞானத்தினால் ஆளுகை செய்யப்பட்டார்கள். उत्तम बुद्धिमत्ता के द्वारा அவர்கள் பைத்தியமாக தெரிந்தார்கள். दुनिया की नजरों में मूर्ख समझे जाते हैं।
and they pity நம்மை us அவை sometimes. அவர்கள் And look at the pitiful expression, verse 32. And said Agrippa unto Festus, then this man might have been set at liberty if he had not appealed 32 unto அகிரிப்பா Caesar. பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான். இப்படியாக பரிதபித்தான். So, அப்போஸ்தலன் பவுலுக்கு நேராக பெஸ்து பரிதபித்தான். yes. Hallelujah. I want to encourage என்னையும் myself. உங்களையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். We are in the good company of those saints who have walked the way of அப்படியாக ஜெயவாளிகளான வாழ்க்கையை வாழ்ந்த அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறோம். So I'm encouraged by the Holy Spirit in these days that நான் I'm ஒரு in a நல்ல good கூடுகையில company இருக்கிறேன், of ஜெயவாளிகளின் overcomers. கூடுகையில இருக்கிறேன் என்பதை குறித்து நான் உற்சாகப்படுகிறேன். Yes. I want to show you another example before I close இன்று இரவு tonight. முடிக்கிறதுக்கு முன்பாக இன்னொரு That would jar your mind and stir உங்களுடைய your ஆவியை அது spirit. எழுப்பும், அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். You know, there was one ஒரு who தீர்க்க தரிசனம் prophesied. உரைத்தவர் இருந்தார். जिसने की ये भविष्यवाणी की மத்தேயு Matthew chapter எழுதின 3. சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம், Matthew chapter மத்தேயு 3 3ஆம் அதிகாரம் and verse 10. 10ஆம் வசனம். You know, this man said, and now also the axe is laid under the root of the trees. Therefore, every tree which bringeth not forth good fruit is hewn down and cast இப்பொழுதே into the fire. கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொன்னார். Yes, now here was a man, his name யோவான் was John ஸ்நானகன் the என்று அவருக்கு Baptist. பெயர். He said the axe is அவர் laid to the சொன்னார், root, கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, laid to the root of அந்த the tree. And remember, the man who said the axe is laid to the tree, he felt the axe. கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது என்று சொன்ன அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கோடாரி வந்தது. Yes. John lost his head. கடைசியாக நாம் eventually. பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன் தன்னுடைய தலையை இழந்தார். He அவர் preached the செய்தியை message saying that the axe is laid to the root of every tree that bringeth not. நல்ல கனிகொடாத மரங்களின் வேறு பகுதியிலே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். And you know, he felt the தன்னுடைய axe in his வாழ்க்கையிலே own அவர் life. கோடாரியை அனுபவித்தார். He lost his கடைசியாக தன்னுடைய தலையை அவர் இழந்தார். Does it இது surprise உங்களை you, brothers அதிர்ச்சி and அடைய sisters? செய்யலாம், But it is ஆனால் not அது ஒரு that பெரிய அதிர்ச்சி அல்ல. in God's தேவனுடைய divine அனந்த providence. ஞானத்திலே See the truth by the Holy ஆவியின் Spirit மூலமாக இந்த tonight. சத்தியத்தை பாருங்கள். You know, look at அந்த the marvel. அதிர்ச்சி He felt the axe தன்னுடைய in his own வாழ்க்கையிலே அந்த life. கோடாரியை அவர் ஏற்றுக்கொண்டார். He lost his கடைசியாக head தன்னுடைய eventually. தலையை இழந்தார். Remember, his head was removed, for the head has already அந்த come. தலையானவர் ஏற்கனவே வந்து விட்டதினால் அவருடைய தலை எடுக்கப்பட்டது. His head was removed, for the head has come. அந்த தலையானவர் வந்து விட்டபடியால் அவருடைய தலை எடுக்கப்பட்டது. श्रोमणि या वो प्रभु आया तब उसका सिर काट दिया। அதுவே That is சத்தியம். the truth. The head was removed because the head has already come, which இயேசு is the Lord கிறிஸ்துவாகிய Jesus தலையானவர் Christ. ஏற்கனவே வந்து விட்டபடியால் அவருடைய தலை எடுக்கப்பட்டது. Yes. He was willing to அவர் let இதை- go. His very head, அவர் even சரீர physically, பிரகாரமாக தன்னுடைய தலையை கூட கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். because the head, the Lord Jesus ஏனென்றால் Christ. கிறிஸ்துவாகிய தலை வந்து விட்டார். Yes. The head really அந்த increased. தலையானவர் உண்மையிலே பெருகினார். Yes. And he decreased. அவர் ஒன்றுமில்லாத நிலைக்கு சிறுகினார். Yes. Now, turn with me to the மார்க் book of எழுதின Mark. சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் Hallelujah. You know, verse 17. 17ஆம் வசனம். For Herod himself had
sent forth and laid upon John and bound him in prison for Herodias' sake, his brother Philip's wife, for he had married her. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட பொழுது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி, Yes, for John had said unto him, Herod, it is not lawful for thee to have உன்னுடைய thy brother's சகோதரன் wife. மனைவியை நீ கொண்டிருப்பது சத்தியமல்ல என்று அவர் சொன்னார். Yes, நியாயமல்லவென்று சொன்னார். and that's the reason. அந்த காரணத்தின் நிமித்தமாக அவர் தன் தலையை இழந்தார். He spoke அவர் the தேவனுடைய mind of சிந்தையை God. பேசினார். Yes, he stood for the thought and தேவனுடைய mind of நினைவுகளுக்கும் God. சிந்தைகளுக்கும் நேராக அவர் நின்றார். Yes. உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், You and I would stand for தேவனுடைய God's சிந்தைக்கு mind. நிற்கும் பொழுது Yes. There are many things that could நமக்கு happen to us as பல well. காரியங்கள் நிகழலாம். But ஆனால் one thing ஒரு is காரியம் very நடக்கும். clear. அவர் தன் lost தலையை his head. இழந்தார். Because he had the mind of God. ஏனென்றால் தன்னுடைய வாழ்விலே தேவனுடைய சிந்தையை அவர் கொண்டிருந்தார். Yes. And we see in the life யோவான் of John, ஸ்நானனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், he was அந்த willing to வழியிலே go that செல்வதற்கு way. அவர் ஆயத்தமாயிருந்தார். Yes, அவர் truly as உண்மையாக he சொன்னார். said, he said, he may அவர் increase and I may பெருகவும் நான் decrease. சிறுகவும் என்று சொல்வது உண்மையாக இருந்தது. The head really increased. And he அவர் decreased. பெருகினார், யோவான் ஸ்நானகன் I சிறுகினார். want to say, brothers and sisters, God is தேவன் நம்முடைய ஆத்துமாவை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். and I need more of அவருடைய his சிந்தை எனக்கு mind, அதிகம் தேவை. and I need அவருடைய more of his நினைவு எனக்கு thoughts, அதிகம் தேவை. and more of his என்னுடைய opinion. வாழ்க்கையிலே அவருடைய நினைவுகள் கருத்துக்கள் அதிகமாக தேவை. And I want to say, as I come to the closing of this இந்த evening meditation, மாலை பொழுதின் இந்த தியானத்தின் நிறைவிலே I yearn and I long for என்னுடைய that change. வாழ்விலே இந்த மாற்றங்களுக்காக நான் ஏங்கி தவிக்கிறேன். உங்களுக்கு என்ன நினைக்கிறது? Yes. Just don't say, yes, I too சும்மா want it. சொல்ல வேண்டாம், எனக்கும் தேவைதான் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். Remember, let's நேர்மையாக be honest சொல்லுங்கள். இதை சொல்லும் when we பொழுது say that. இது விலைக்கிரயத்தை எடுக்கும். And we should be willing to அந்த pay விலைக்கிரயத்தை that price. செலுத்துவதற்கு நாம் மனமுவந்தவர்களாக காணப்பட வேண்டும். John paid it in full. John the Baptist யோவான் paid it ஸ்நானகன் in full. முழு விலைக்கிரயத்தையும் செலுத்தினார். The apostle Paul அப்போஸ்தலர் paid a பவுலானவர் great பெரிய price. விலைக்கிரயத்தை செலுத்தினார். நாமும் அப்படியாக மனமுவந்து காணப்படுவோம். Or do we have any other choice if we want the full நம்முடைய salvation வாழ்க்கையிலே in our முழு lives? ரட்சிப்பு வேண்டுமெனில் வேறு எந்த ஒரு காரியமும் இல்லை, எந்த வழியும் இல்லை. தேவ ஜனங்களே, Brothers and sisters, let him உங்களுடைய change. நினைவுகளை அவர் மாற்றட்டும். Let him என்னுடைய change. நினைவுகளை அவர் மாற்றட்டும். Let him என்னுடைய change my சிந்தை mind. அவர் மாற்றட்டும். Let him உங்களுடைய change சிந்தையை your அவர் mind. மாற்றட்டும். Let him என்னுடைய change கருத்துக்களை my அவர் opinion. மாற்றட்டும். Let him உங்களுடைய change கருத்துக்களை your அவர் opinion. மாற்றட்டும். Then we will come to that place. We will have his thought. அவருடைய நினைவுகளையும் அவருடைய கருத்துக்களையும் கொண்டிருக்கிற நிலைமைக்கு நாம் வருவோம். We are learning to think like நம்முடைய பிதாவை போல சிந்திப்பதற்கு நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். our blind minds are being transformed. நம்மளுடைய in these days. அந்த குருட்டு மனதானது இப்பொழுது மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறது. As we read in 2 Corinthians chapter 13 verse 14 to 18, when our hearts turn to the 2 Lord, கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம், நம்முடைய இருதயம் அவருக்கு நேராக திரும்பும் பொழுது our mind, நம்மளுடைய மனது மாற ஆரம்பிக்கிறது. and that's இங்குதான் where I நான் want to முடிக்க close. விரும்புகிறேன். May we lose. நம்மளுடைய மனதை நாம் இழக்க வேண்டும். Let நம்மளுடைய go of மனது our போனால் போகட்டும், நம்முடைய Let நினைவுகள் go of our போகட்டும், thoughts. Let நம்முடைய go கருத்துகள் of போகட்டும். for அவருடைய சிந்தைகளுக்காக இவைகளை போக விடுங்கள். அவருடைய சிந்தைக்காக
I want to tell அப்பொழுது you, then we are really progressing. அப்படி நடந்தால் நம்முடைய ரட்சிப்பிலே உண்மையாகவே நாம் முன்னேறுகிறவர்களாக இருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Paul was called mad when he really became a sane man, a man with the right mind, with the mind இயேசு of கிறிஸ்துவின் Christ. சரியான சிந்தையை அப்போஸ்தலன் பவுல் கொண்டிருந்த பொழுது அவர் பைத்தியக்காரன் என்று அழைக்கப்பட்டார். व्यक्ति हो गया और एक बुद्धिमान व्यक्ति हो गया, तब दुनिया ने उसे पागल। I want to tell you, நாம் நல்ல ஒரு கூடுகையில் இருக்கிறோம். I was so stirred and strengthened என்னுடைய in my ஆவிக்குரிய spirit மனதிலே நான் உற்சாகப்படுகிறேன். उसमें उत्साहित और द्वेलित हुआ। that I am in the company of those saints. இந்த வழியிலே நடந்த அந்த பரிசுத்தவான்களினுடைய வழியிலே நான் இருக்கிறேன். ரட்சிப்பானது முன்னேறுகிற ஒன்று. என்னுடைய மனதை நான் இழக்கிறேன், But I'm அவருடைய surely சிந்தையை gaining நான் பெற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக that ought to be our. நம்முடைய இருதயத்திலே இதுவே நிச்சயத்தன்மையாக இருக்க வேண்டும். So may God help you, my brother, my எங்கு sister, நீங்கள் wherever இருந்தாலும் you are. தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். This word has the இந்த power வார்த்தை to உங்களை change. மாற்றுவதற்கு வல்லமை கொண்டது. If you receive ஒரு it in all தாழ்மையோடு கூட நீங்கள் humility, ஏற்றுக்கொண்டால், you take the நீங்கள் பொறுப்பை responsibility ஏற்றுக்கொண்டால், and you say, Lord, I தேவனே yield என்னை நான் myself to உங்களுக்கு you. ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னால், Yes. Lord, I தேவனே yield என்னை myself. நான் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், Yes. I'm submitting உம்முடைய to your கிரியைக்கு work. நான் என்னை மனமும் வந்து ஒப்புக் கொடுக்கிறேன், I'm submitting to the Holy ஆவியானுடைய Spirit work கிரியைக்கு நான் now. இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I have said amen to your fresh என்னுடைய initiation in my வாழ்க்கையிலே life. புதியதான அந்த கிரியைக்கு நான் ஆமென் என்று சொல்கிறேன். Lord, I lay all the எல்லா responsibilities பொறுப்பையும் on you. உம்மிலே நான் வைக்கிறேன். While I accept ஆனால் the என்னுடைய responsibility பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். that you will continue. அப்படி செய்தால் அந்த கிரியை தொடர்ந்து தேவன் செய்வார். You will perfect that which is என்னை concerned. எனக்கான யாவையும் அவர் செய்து முடிப்பார். The works of thine own hands, you will not. உம்முடைய கரத்தின் கிரியையை நிகழ விடாதிருப்பீர். Hallelujah. அவருடைய பிரசன்னத்திலே எழுந்து காணப்படுவோம். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Father. Bless your name.